எங்கேயோ போயிட்டு இருக்குது தங்கத்தோட விலை. கோல்டை பற்றி பார்க்கணுன்னா நம்ம டிவியில் எல்லாரும் நீங்கள் வந்து இங்கே ஆபரண தங்கம் என்ன விலைன்னு பேசுகிறீங்க. ஆக்சுவலாக பார்க்க வேண்டியது வேர்ல்டு கமாடிட்டி மார்க்கெட். தங்கம் வந்து நம்ம ஊரில் உற்பத்தி ஆகுதில்ல, வெளிநாட்டில் தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு நம்மளுக்கு டாலர் தேவை. அந்த டாலர் இறங்க இறங்க தங்கம் விலை ஏறும். மாதம் தங்கத்தில் நான் முதலீடு செய்யணும். ஒரு 30,000 ரூபா மாத சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அதில் முதலீடு பண்ணலாம்? அவங்க வந்து அந்த மனுஷன் உலகத்தில் எங்கெல்லாம் தாரா இருக்குது, எங்கே தண்டையை இழுக்கலாம்னு பார்க்குறாரு. அந்த கிரீன்லேண்டில் லித்திமேனியமும் கச்சா எண்ணெயும் நிறைய இருக்குது. அதனால இவருக்கு அது மேலே ஆசை. சரி, இப்போ நான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இது சரியான நேரமா? வணக்கம் சார். வணக்கம்ப்பா. எங்கேயோ போயிட்டு இருக்குது தங்கத்தோட விலை, கவனிச்சிருப்பீங்க. இன்றைக்கி கூட இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சவரன் வந்து 1,15,320 ரூபா அப்படின்னு போயிருக்குது. எப்படி எடுத்துக்கிறது இதை? சார், இப்போ நீங்கள் வந்து ஆக்சுவலாக இன்றைக்கி காத்தால நம்ம ஜுவல்லர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, காத்தால ஒரு ரேட், சாயங்காலம் ஒரு ரேட்டு போடுவாங்க. கார்த்தால ரேட்டு வந்து 14,500 ருபீஸ் இருந்தது. 22 கேரட் கோல்டு 300 ரூபாய் ஏறி இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 300-250 ரூபாய் ஏறுறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் ஆக்சுவலாக கோல்டை பற்றி பார்க்கணுன்னா நம்ம டிவியில் எல்லோரும் நீங்கள் வந்து இங்கே ஆபரண தங்கம் என்ன விலைன்னு பேசுகிறீங்க. ஆக்சுவலாக பார்க்க வேண்டியது வேர்ல்டு கமாடிட்டி மார்க்கெட்டு. அதுதான் நிர்ணயம் செய்யும். 4,830 தாண்டி போயிட்டுருக்கு டாலர்ஸில். இந்த நான் 14,500 ரூபான்னு ஃபிக்ஸ் ஆனது கார்த்தால ஒரு $100 கம்மியாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு. இந்த ஃபிக்ஸ் ஆனதுலேருந்து ஒரு $130 ஏறி இருக்குது. 30 கிராமுக்கு ஒரு அவுன்ஸுங்கிறது 30 கிராம். ஸோ 300 ஆக்சுவலாக நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு இப்போ நீங்கள் 14,500க்கு வாங்கினீங்கன்னா 300 டிஸ்கவுண்ட்டு. ஸோ 14,800 கிட்ட நாளைக்கு காட்டான்னு நான் எதிர்பார்க்குறேன். நைட்டு ஒன்றும் ஆகலைன்னா. இந்த கணக்கெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் பார்த்துட்டு இருக்கக்கூடிய சாமானிய மக்கள், ஒரு கிராமத்தில் இருக்கிறவங்க ஒரு கல்யாணத்தை வச்சுருப்பாங்க, ஒரு காது குத்து வச்சுருப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் வந்து தயாராகிட்டு இருக்காங்கல்ல ஒரு கணக்கை போட்டு, அவங்களாம் என்ன பண்ணுறது? நாங்கள் தான் எவ்வளோ நாளாக சொல்லிகிட்ருக்கோம், உங்கள் டிவிலேயே சொல்லிகிட்ருக்குறோம், இது மாதிரி தங்கத்தை வாங்குங்கன்னு. இது 2 பேரும் பொறுப்பு. ஒன்று நம்ம பிரதமர், இன்னொன்று அவரோட நண்பர் பிரசிடெண்ட் ட்ரம்ப்பு. நம்ம பிரதமர் எதுக்கு ரெஸ்பான்சிபிள்னா, ரூபா அதிபாதாளத்துக்கு போயிடுச்சு. இன்றைக்கி 91.70 இருக்குது. அது ஆக்சுவல் ரேட்டு. நீங்கள் போய் பேங்க்கில் வாங்கணுன்னா 93 94 இல்லாமல் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ தங்கம் வந்து நம்ம ஊரில் உற்பத்தி ஆகுதில்ல, வெளிநாட்டில் தான் உற்பத்தி ஆகுது. அதுக்கு நம்மளுக்கு டாலர் தேவை. அந்த டாலர் இறங்க இறங்க தங்கம் விலை ஏறும். இவர் கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. அந்த சைடில் அந்த மனுஷன் உலகத்தில் எங்கெல்லாம் தாரா இருக்குது, எங்கே தண்டையை இழுக்கலாம்னு பார்க்குறாரு. அவங்களோட க்ளோஸ் அலை டென்மார்க்குன்னு ஒரு ஊர் இருக்குது ஐரோப்பிய யூனியனில். அவங்களோட ஏரியா ப்ரொடெக்ஷனில் இருக்கிற ஊர் பேர் கிரீன்லேண்டுன்னு பேர். அந்த கிரீன்லேண்டில் லித்திமேனியமும் கச்சா எண்ணெயும் நிறைய இருக்குது. அதனால் இவருக்கு அது மேலே ஆசை. அதை நான் பிடிப்பேன்னு ஒரு 4 நாளாக சொல்லிகிட்ருக்காரு. அந்த ஊர் மக்களே நாங்கள் வரமாட்டோம்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அது எந்துன்னு அட்டாக் பண்ணுவேங்கிறாரு. நேற்று சில பிளெயினெல்லாம் அமைச்சிருக்காரு அங்கே இருக்கிற பேஸுக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சும்மா விட மாட்டோம், நாங்களும் டிஃபென்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி அப்படின்னு அவங்களோட நேட்டோ, நார்த் அமெரிக்கன் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன்னு ரொம்ப நாள் அலையன்ஸில் இருக்காங்க. யூரோப்புக்கும் அமெரிக்காவுக்கும் கூட இருக்கிற நெருங்கிய நண்பரோடையே அவர் சண்டை போட இறங்கிட்டார். இருக்கிறதுக்குள்ளேயே க்ளோசஸ்ட் அலை ஃபார் அமெரிக்காவுக்கு வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் தான். அவங்களோடைய சண்டை போடுறதுக்கு ரெடி ஆகிட்டார். இல்லை, அவர் என்ன சொல்கிறார், நான் ஒன்று சொல்லிட்டேன், நார்வே தான் வந்து யார் நோபல் ப்ரைஸ் கொடுக்கணும்னு. நீங்கள் எனக்கு நோபல் ப்ரைஸ் கொடுக்கல, அதனால இந்த ஊரை கொடுங்கிறாரு. அதாவது உங்கள் வீட்டில் ஒரு 2 சின்ன குழந்தை இருந்ததுன்னா பொம்மை கொடு அப்படின்னு கேட்டு பொம்மையை இன்னொரு குழந்தைக்கு கொடுத்துட்டிங்கன்னா அந்த பொம்மையை இப்போ கொண்டான்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது. இல்லை, இப்போ ட்ரம்ப் பதவியேற்று கரெக்டாக ஒரு வருஷம் ஆகுது. இப்போ நம்ம அந்த பேசிகிட்டு இருக்கிற 75% ஏறி ஆமாம், ஒரு வருஷம். அதாவது கிட்டத்தட்ட ஒரு பவுனுக்கு 70,000 ரூபா அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ போன வருஷம் இதே டேட்டில் ஒப்பிடும்போது 70,000 ரூபா, கிட்டத்தட்ட 70,000 ரூபா வந்து ஏறி இருக்குது. அதுக்கும் ட்ரம்ப்புக்கும் இந்த விளையாட்டுறதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நிச்சயமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து ஃபெட்ரல் ரிசர்வ்னு அவங்களோட சென்ட்ரல் பேங்க் இருக்குது. நம்ம எல்லாத்துக்கும் ரிசர்வ் கரன்சி வந்து டாலர். ஸோ டாலரை அவர் வீக்கன் பண்ணிட்டு இருக்குது. நம்ம ஊரில் அம்மையார் என்ன சொல்கிறாங்கன்னா, டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது,
ரூபா வீக்கனால நம்ம யாரை சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் தான் டாலருக்கு எகென்ஸ்டாக வீக்கனாகிறீங்க மேடம். பிரிட்டிஷ் பவுண்டு, யூரோப்பியன் யூனியன், யூரோ அவங்கெல்லாம் கெயின் பண்ணுறாங்க. ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு யூரோ 100 இந்த இடத்துல போய் நீ 110 112 ஆயிடுச்சு. பிரிட்டிஷ் பவுண்டு 90 வரைக்கும் கீழே இறங்கினது இன்றைக்கி 105 106 இருக்குது. ஆக்சுவலாக வந்து யூஎஸ் டாலர் மற்ற கரன்சியோட விழுந்துட்டுருக்கு. ஆனால் ரூபா டாலரோடையும் விழுந்துட்டுருக்கு, மற்ற கரன்சியோடையும் இன்னும் வீக்காக விழுந்துட்டுருக்கு. இன்ஃபேக்ட் 2025 இந்த வருஷத்துலேயும் வர்ஸ்ட்டு பர்ஃபார்மிங் கரன்சி இன் ஏஷியா அப்படிங்கிற பட்டத்தை இந்தியன் ருப்பிக்கு தான் கொடுத்துருக்காங்க. பாகிஸ்தானே நம்மளோட பெட்டர் அப்படி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எதை எடுத்தாலும் பாகிஸ்தானை பாருன்னு நம்மளை சொல்லி தான் பழக்கியிருக்காங்க. பாகிஸ்தானே நம்மளோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்குங்கிறது தான் உண்மை. சரி, இப்போது இதே அளவில் அப்படியே நிற்குமா இல்லை இன்னும் ஏறுறதுக்கான தங்கத்தோட விலை இப்போ ஏறுறதுக்கான 2 விதமாக நீங்கள் பார்க்கலாம். நாளைக்கு நாளன்னைக்கு அடுத்த 7 நாளில் என்ன ஆகுங்கிறது ட்ரம்ப் யூரோப்பை என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து. நான் கிரீன்லாண்டே அப்படியா கிரீன்லாண்ட் கூட பேசக்கூடிய ஆள் தான். கிரீன்லாண்ட்னா எனக்கு தெரியாது, நான் இன்றைக்கி கிரீன்லாண்ட் பற்றி பேசினேன், அது இன்னொரு ட்ரம்ப் பேசினான்னு சொன்னார்னா ஒரு 10% தங்கம் விழுந்துடும். இன்றைக்கி 15,000 இருக்கிறது 13,000 12,500 வரைக்கும் அது அப்படியே சரக்குன்னு இறங்கிடும். இல்லை கிரீன்லாண்ட் எனக்கு போகணும், அது என் பொம்மை அப்படின்னு அவர் சொன்னார்னா இங்கே 15ங்கிறது 16 17 வரைக்கும் போகும். ஸோ இந்த 2 ஸ்விங்கு இது ஷார்ட் டேர்ம். ட்ரம்ப் நாளைக்கு காலத்தால் என்ன பண்ணுவார், நம்ம என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. அதே சமயத்தில் நாளைக்கு என்ன பண்ணுவாருன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கோ நாளைக்கோ ஒரு சின்ன குழந்தை பொம்மை போர் அடிச்சது பொம்மையை தூக்கி போட்டுருச்சுன்னா தங்கம் விழுந்துடும். இது ஷார்ட் டேர்ம். லாங் டேர்மில் ஃபெட்ரல் ரிசர்வ்னு அவங்களோடது இருக்குது. அமெரிக்காவில் வட்டி விகிதம் எங்கே போகிறது அப்படிங்கிற ஒரு இருக்குது கேள்வி. அதில் மே மாதத்தில் அவர் வந்து அதிபரை மாற்றுறாரு. இப்போ இருக்கிற அதிபர் கரெக்டாக பாலிசி டிசிஷன் எடுத்து ட்ரம்ப் அதை எதிர்த்து பொசிஷன் எடுக்கிறாரு. அதில் வந்து ட்ரம்ப் யார் அந்த போஸ்ட்டில் போட போகிறான்ருக்கு. ஒரு ஆமாஞ்சாமியை போட்டார்னா தங்கம் திரும்பி அப்படி இறங்கி திரும்பி 5000க்கு போகும். ஸோ அது யார் போடுவாருன்னு மே மாதத்தில் ஒன்று இருக்குது. அப்புறம் அமெரிக்காவில் நவம்பரில் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது அவங்க செனட்டுக்கும் காங்கிரஸுக்கும் 1/3 சீட்டுக்கு எலெக்ஷன் நடக்கும். அந்த எலெக்ஷனில் ட்ரம்ப் இப்போ ரெண்டுமே அவர் கண்ட்ரோலில் இருக்குது. காங்கிரஸும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, செனட்டும் அவர் கண்ட்ரோலில் இருக்குது. இது என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா டெமோக்ராட் ஒன்றுத்தில் ஜெயிச்சிருவாங்கன்னு, அண்ட் இன்னொன்றுத்தில் அவரோட மெஜாரிட்டி குறையும். அது நடந்தால் அவர் லேம் டக் பிரசிடென்ட் ஆகிடுவார். தட் இஸ், அந்த பிரசிடென்ட் அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அது மாதிரி இருந்தால் உலகத்துக்கு ஒரு பிரீதர் கிடைக்கும். அப்படி இல்லை, நான் என்ன வேணால் பண்ணலாங்கிற மாதிரி பவர் இருந்தால் தங்கம் வந்து ஒரு 20-25% ஏறும். ஸோ இங்கேயே தங்கலாம், நாளைக்கு பெல்ட்டி அடித்தா கீழே இறங்கலாம், திரும்பி மேலே போகிறோம். ஆனால் ரூபா வந்து சத்தம் அடிக்கிறது நிச்சயம். உங்கள் விராட் கோலி செஞ்சுரி அடிக்கிறாரோ இல்லையோ, இல்லை வாஷிங்டன் செஞ்சுரி அடிக்கிறானோ இல்லையோ, நிச்சயமாக ரூபா செஞ்சுரி அடிச்சிடும் 2 வருஷத்தில். டாலருக்கு அகேன்ஸ்டாக சத்தம் போட்டுரும். அதனால் ரூபாய்க்கு வந்து கோல்டு அங்கே விழுந்தாலும் இங்கே ஸ்டேபிளாக இதே வேலையில் தான் இருக்கும். இல்லை, எனக்கு இப்படி சொல்லுங்களேன், ஒரு அடுத்த 6 மாதத்துக்குள்ள தங்கத்தோட விலை அதிகபட்சமாக எவ்வளோக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை குறையும்னா அதிகபட்சமாக எவ்வளோ குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? நாளைக்கு கிரீன்லாண்டில் குண்டு போட்டார்னா இன்னொரு 15% 20% ஏறிடும் உடனே. கிரீன்லாண்டோட சமாசம் பண்ணி கிரீன்லாண்ட் எனக்கு வானான்னு சொல்லிட்டாருன்னா 10% குறையும், ஒரு 13,000 வரைக்கும் வரும். 13லேருந்து 17க்குள்ளே எப்படி வேணால் போகலாம். இவர் கிரீன்லாண்டில் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து. சரி, இப்போ நான் தங்கம் வாங்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இது சரியான நேரமா? இல்லை, இது சரியான நேரம் இல்லை. முன்னாடியே வாங்கியிருக்கணும். அடுத்த 1 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு அடுத்த 10 நாளுக்குள்ளே உங்களுக்கு தங்கம் வேணும்னா மட்டும் வாங்குங்க. இல்லை ஒரு 10 நாள் பொறுத்து இருந்து தங்கம் எந்த சைடு பொறுத்துன்னு பார்த்துட்டு வாங்குங்க. இப்போ வந்து முதலீட்டுக்கான நேரம் இல்லை, தங்கத்தில் முதலீட்டுக்கான நேரம் இது கிடையாது. அப்போது 10 நாள் சார் நான் முதலீட்டுக்காக இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிரீன்லாண்டில் குண்டை போட்டு இன்னொரு 10% ஏறிச்சா என்னால் சொல்ல முடியல. அந்த ஆளை பார்த்து நம்ம முடிவு எடுக்க முடியாது. இன்றைக்கி வாங்கிட்டு நானும் நீங்கள் அது 10% இறங்கிடுச்சுன்னா என்ன திட்டக்கூடாது. அதே சமயத்தில்
இன்றைக்கி வாங்காமல் இருந்து நாளைக்கு 10% ஏறிடுச்சுன்னா அழக்கூடாது. ரெண்டும் பார்த்துக்கோங்க. சரி, இப்போ நல்ல ஒரு உச்சத்தில் இருக்குது. என்கிட்ட இப்போ ஒரு 50 பவுன் இருக்குது, நகை இருக்குது. இப்போ நான் அதை விற்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு இது சரியான அது நேரமா? முட்டாள்தனம். ஆ. ஏன்னா இன்றைக்கி 15,000 இருக்கிறது. ஸ்ரீலங்காவில் விலை 46,000 ம். அவங்க ரூபாவில் ஒரு பவுனு 46,000. ம். ஸோ இன்றைக்கி நம்ம ஊரில் வந்து 1 கிராம சொல்கிறேன் நான். நம்ம கிராமில் 15. இன்னொரு 10 வருஷத்தில் உங்கள் ஊர்லேயும் 45,000 போயிடும். ம். அதனால் இருக்கிற தங்கம் பத்திரமா வச்சுக்கோங்க. இனிமேல் வாழ்க்கையில் தங்கம் வாங்க முடியுதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கிறது, ஒரு வீட்டுக்கு ஒரு குடும்பத்துக்கு 400 கிராம் தங்கம் வேணும். அப்படிங்கிறது வேணும் அன்னைக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு நான். அன்னைக்கு சொன்னீங்கல்ல, ஆ. இன்னைக்கும் அதே தான் சொல்றீங்களா? இல்லை இல்ல, இன்னைக்கு அது இன்னும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கலாமா? 200, 100ன்னு வச்சுக்க வேண்டியதான். யார் போய் அன்றைக்கி என் அட்வைஸை கேட்டிருந்தாங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு குடும்பத்துக்கு 60 லட்ச ரூபா கிட்ட இருந்திருக்கும். ஒரு ஆத்திர அவசரம்னு கொண்டு போய் எங்கேயாவது வச்சாங்கன்னா 40 லட்ச ரூபாது கிடைக்கும். ஸோ எந்த எமர்ஜென்சிக்கும் நம்ம ரெடி அப்படிங்கிற ஒரு இதில் இருக்கும். இன்றைக்கி 400 வாங்குறதுனா நான் மனுஷனே இல்லை. உன்னை 400 வாங்க சொன்னான். ஸோ இதை வந்து டெஃபினட்டாக வந்து நம்ம குறைச்சி 100 அப்படிங்கிறதுலே நம்ம மனசை சாந்தி பண்ணிக்க வேண்டியதான். அட்லீஸ்ட் ஒரு 100 அப்படிங்கிறது இப்போ இருந்தால் ஓகே. ஆமாம், 100னா உங்களுக்கு 15 லட்ச ரூபா இருக்குது. ஒரு 2 வருஷம் ஸ்கூல் ஃபீஸாவது காலேஜ் ஃபீஸாக கட்டுற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாதம் மாதம் தங்கத்தில் நான் முதலீடு செய்யணும் அப்படின்னு நினச்சாங்க, அப்படின்னு இப்போ இருக்கிறவங்க யாராவது நினச்சாங்க, இன்னையிலேருந்து நினைக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோமா, ஒரு 30,000 ரூபா மாத சம்பளம் வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ அதில் முதலீடு பண்ணலாம்? அவங்க வந்து ஒரு 10% அதில் முதலீடு பண்ணலாம். ஆனால் 10-15 வருஷத்துக்கு திரும்பி பார்க்கணும். அதில் 2 இருக்குல்ல சார், பேப்பர் கோல்டா? பேப்பர் கோல்டு இப்போ வந்து பேப்பர் கோல்டே 2 விதம் இருக்குது. ஒன்று டிஜிட்டல் கோல்டு, ஒன்று இடிஎஃப். எது நல்லது? இடிஎஃப் நல்லது, பேப்பர் கோல்டு நல்லது இல்லை. இந்தியாவில் வந்து அதிகப்படியான தங்கம் வச்சிருக்கிறவங்க கிட்ட இருந்து அந்த தங்கத்தை வந்து பறிமுதல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவை வந்து பிரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி பறிமுதல் செய்கிறது அப்படிங்கிறது நல்லதா? இது வந்து பிரைம் மினிஸ்டர் கொடுத்தாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. நிலேஷ் ஷா அப்படிங்கிறவர் கோத்தக் மஹேந்திரா அப்படிங்கிற மியூச்சுவல் ஃபண்டோட தலைவராக இருக்கார். இப்போ 2 வாட்டி பேசிட்டார். இந்த 2 வாட்டி பேசினப்புறம் எங்களுக்குலாம் பயம் வந்துருச்சு. யாராவது ஒருத்தர் 8 மணிக்கு நைட்டு வந்து பேசிட்டு வரோங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது. மக்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. இன்னும் யாரெல்லாம் தங்கம் வச்சுருக்காங்களோ அவங்களுக்கு 30% டேக்ஸ் போடலாங்கிறாரு. அது சுப்ரீம் கோர்ட்டு தள்ளுபடி பண்ணிவிடும் அவரே சொல்லிடுறாரு. ஃபோர்ஸ்டாக அதை கடன் வாங்கணும்னு சொல்லலாங்கிறாரு. அதுவும் பண்ணுறது கஷ்டம்னு அவரே சொல்லிடுறாரு. 3வது என்ன சொல்கிறாரு, அதில் அவர் என்ன சொல்கிறாரு, தங்கத்தை கொண்டு வந்து எல்லோரும் கவர்மெண்ட்டில் கொடுத்துடணுமா, ரிசர்வ் பேங்க்கில் 100 ரூபாய்க்கு 65 ரூபாய் இப்போ கொடுத்துருவாங்களாம். மீதி 35 ரூபாவோ 30 வருஷம் கழிச்சு கொடுப்பாங்களாம் வட்டி இல்லாமல். இப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி டாலருக்கு நிதார் நம்ம ரூபா வந்து 25-26 இருந்தது. சரி 35 இருந்ததுன்னே வச்சுப்போம். 35 இருந்தது, இன்றைக்கி 90 ரூபாயில் இருக்குது. அதே கணக்கு பார்த்தா 30 வருஷம் கழிச்சு டாலராக நிகராக நம்ம 270 ரூபாயில் இருப்போம். அப்போ இன்றைக்கி 30 ரூபா, இன்றைக்கி நீங்கள் 90 ரூபா கொடுத்துட்டு அன்றைக்கி நீங்கள் 90 ரூபா வாங்கினீங்கன்னா மார்க்கெட்டில் அது 270 ரூபா இருக்கும். ஸோ அது பேசிக்காக மக்கள்கிட்டேருந்து 65 ரூபாய்க்கு தங்கத்தை பிடுங்குற மாதிரி ஒரு பிளான். 100 ரூபா தங்கத்தை 65 ரூபா. அதை நான் பேசினேன், மற்றவங்க யாரும் பேசலை. முந்தா நேற்று என்ன பண்ணியிருக்கிறாருன்னா, செபியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்தியாவில் 6 ட்ரில்லியன் தங்கம் இருக்குது, 6 ட்ரில்லியன் டாலர் கிட்ட தங்கம் இருக்குது, நம்மளோட டோட்டல் ஜிடிபி சைஸே 5 ட்ரில்லியன் தான், இந்த 6 ட்ரில்லியன் தங்கத்தை எப்படியாவது மானிட்டைஸ் பண்ணணும், அதாவது தங்கத்தை காசாக மாற்றுறதுக்கு செபி ஸ்டெப்ஸ் எடுக்கணும்னு அட்வைஸ் கொடுக்குறாரு. இது சாதாரண யாராவது பேசினா நம்ம என்ன நினைக்கலாம், இவன் யாரோ பேசுகிறான் நம்ம கண்டுக்காமல் இருக்கணும். பிரைம் மினிஸ்டர்ஸ் எக்கனாமிக் அட்வைசரி கவுன்சிலில் ஒரு மெம்பராக இருக்காருன்னா பிரதமர் மோடிக்கு அவர் அட்வைஸ் கொடுக்குறவராக தான் இருக்கு நாங்கள் பார்க்குறோம் வெளியிலேருந்து. இது மாதிரி பொறுப்பில் இருக்கிறவர் மக்கள்கிட்ட இருக்கிற எல்லா தங்கத்தையும் நான் கவர்மெண்ட்டு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இல்லை, அப்படி எடுக்கிறதுக்கு ஏதாவது சாத்தியம் இருக்கா என்ன? அது ரூஸ்வெல்ட்னு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட் முன்னாடி எடுத்திருக்கிறாரு. அதனால் எல்லா தங்கமும் வருமானம் வராது. இப்போ நம்ம என்ன சொன்னாங்க, 500-1000 நோட்டு எல்லாம் வராது அப்படின்னாங்க. ஆனால் அவங்க சர்க்குலேஷனில் சொன்ன நோட்டோட ஜாஸ்தி வந்துருச்சு. சொன்ன டேட்டுக்குள்ளேயே மூடிட்டாங்க. இல்லாட்டா இன்னும் டைம் கொடுத்துருந்தா இன்னும் நோட்டு வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஆனால் இந்த வாட்டி என்ன ஆகும்னா இருக்கிற தங்கம்லாம் காணாமல் போயிடும்.
நீங்கள் சொல்கிற 35,000 டன்னில் 10,000 டன் தான் பிடிக்க முடியும். மீதி 25,000 டன்னு காணாமல் போயிடும். இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க, பங்குச்சந்தை வந்து இப்போ ஒரு கடுமையான சரிவை சந்திச்சிட்டு இருக்குது, அதனால தான் இந்த தங்க விலைங்கிறது வந்து ஏறிட்டு இருக்குது. ஒருவேளை பங்குச்சந்தை ஏற ஆரம்பிச்சிருச்சுன்னா தங்க விலை குறைய ஆரம்பிக்கின்றாங்க. அதுல ஏதாவது உண்மை இருக்குதா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. தங்கம்ங்கிறது டாலர், தங்கம் தான் ரியல் கரன்சி. நம்ம தங்கம், நீங்கள் ரூபாங்கிறது 120 வருஷமாக தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்தியாவிலேயே 10 கரன்சி சிஸ்டம் இருந்தது. 1920க்கு முன்னாடியே இந்தியாவில் 10 கரன்சி இருந்தது. 120 வருஷத்துக்கு முன்னாடி அந்தந்த மாகாணத்தில் அந்தந்த ராஜா அந்தந்த நோட் அடித்து ஓட்டின்னு இருந்தான். ஸோ சடனாக ஒரே 1 ரூபி இந்தியா ஃபுல்லாக இருந்ததுன்னா கிடையாது. ஸோ இந்த ரூபா நோட்டுங்கிறதெல்லாம் 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்த திட்டம்தான். தங்கங்கிறது 3000 வருஷம் இருந்தது. ஸோ 1971 15th ஆகஸ்ட் வரைக்கும் தங்கத்துக்கும் கரன்சிக்கும் ஒரு லிங்க் இருந்தது. அமெரிக்கா என்ன சொன்னாங்கன்னா, யார் வேணால் எங்கள்கிட்ட டாலர் கொண்டு வந்து கொடுத்தா $36 30 கிராம் தங்கம் நாங்கள் தரோம்னாங்க. அது 50கள்லேருந்து 71 வரைக்கும் அப்படி இருந்தது. 71 நிக்சன் என்ன சொன்னார்னா, எங்கள் டாலர் உங்கள் ப்ராப்ளம், கோல்டெல்லாம் தர முடியாதுன்னாரு. அப்போ தான் கோல்டு லிங்க்கு கட்டாச்சு. $36 ஒரு 30 கிராம் கோல்டு வந்து $36 இருந்தது. அது ஏறி $800 ஆச்சு. அந்த காலத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்த மொரார்ஜி தேசாய் கோல்டு கண்ட்ரோல் ஆக்டெல்லாம் கொண்டு வந்தார். ஏன்னா மக்கள் கோல்டு வச்சுக்கூடாதுன்னு. ஸோ நம்ம ஊர்லேயும் ஒரு கோல்டு கண்ட்ரோல் இன்டைரக்டாக இருந்தது. இதுலேயும் அமெரிக்காவில் கோல்டே எடுத்திருக்காங்க. அதனால் நம்மளால் நிலேஷாக சொல்கிறது சாத்தியம்னா ஒரு அரசாங்கம் பண்ணக்கூடும். ஆனால் மக்கள் அரசாங்கத்தோட புத்திசாலிகள். அந்த தங்கம் வந்து அண்டர் கிரவுண்டில் போயிடும். கடைசியாக 2030 1 கிராம் தங்கம் என்ன விலைக்கு விற்குங்கிறது உங்களோட கணிப்பு? என்னோட இங்கேருந்து 4 வருஷம் கழிச்சு கேட்குறீங்க. ஆமாம், 4 வருஷம் 2030ன்னு வச்சுக்கலாம். 25,000 30,000க்குள்ளே இருக்கும் 1 கிராம். 1 கிராம். அப்போ 1 பவுன் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 2.25 2.25 லட்சம் 2,40,000 ரூபா வரைக்கும் இருக்கும். அது உறுதி. நன்றி சார். நன்றி.